ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதை தான் உன் மனசு மகிழ்ந்து குளிர்ந்து போகிற அளவுக்கு கூடிய சீக்கிரமே நடத்தி தரப்போகிறேன். இன்னும் ரொம்ப நாள் இல்லை, ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே, நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே உனக்கான அதிர்ஷ்டமும் உனக்கான விஷயமும் உன்னை தேடி வந்து எல்லா விஷயங்களும் இனி நல்லதாக நடக்கப் போகுது. உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் என்னுடைய இந்த நெற்றியை தொட சொன்னேன் என் செல்லமே. ஒவ்வொரு சம்பவத்துக்கும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் 3 முகம் இருக்குது. ஒன்று உண்மையாகவே நடந்தது, இன்னொன்று அதை பற்றி உனக்கு தெரிஞ்சது, இன்னொன்று அதை பற்றி மற்றவங்களுக்கு தெரிஞ்சது. எல்லா விஷயமும் எல்லாமே நடப்பது போலவே அப்படியே எல்லாருக்கிட்டையும் போய் சென்று சேருவது கிடையாது. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை பார்த்தவர் ஒரு மாதிரியும், பார்த்தவர் போய் இன்னொருத்தட்ட சொல்லும்போது அது வேறு விஷயமாகவும், இன்னும் பல மடங்காக பலவிதமாக பல பேர்கிட்ட வேறு வேறு மாதிரி போய் சேரும். மொத்தத்தில் எல்லா விஷயமும் நடப்பது போலவே எல்லாரும் புரிந்து கொள்வதோ உணர்ந்து கொள்வதோ கிடையாதுங்கிறது தான் உண்மைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு உன் கண்ணு முன்னால் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் உனக்கு சரியில்லாதது போலவும் உனக்கு கஷ்டத்தை தருவது போலவும் நீ நினைக்கிற. ஆனால் அது உண்மை கிடையாது என் செல்வமே. எல்லா கஷ்டங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் நடத்துகிறேன்னு சொன்னால் அதை உன்னால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் உண்மை அதுவாகத்தான் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டிய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக தான் இந்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நான் உனக்கு கொடுக்குறேங்கிறத கூடிய சீக்கிரமே காலம் உனக்கு உணர்த்தும். முள்ளை எடுக்கிறதுக்கு நீ முல்லை தானே பயன்படுத்துவாய். முள்ளை எடுக்கிறதுக்கு ஊக்கோ அல்லது முள்ளோ பயன்படுத்தும் போது தான் அதை சரியாக வெளியே நீக்கிவிட முடியும். அதே போல தான் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சரி செய்கிறதுக்கு வேறு பல பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நான் உருவாக்குறனே தவிர மற்றபடி இது எல்லாமே கடைசியில் உன் நன்மைக்காக மட்டுமே முடிந்து போகும். எந்த விஷயமுமே உனக்கு சரியாக நடக்கவில்லை என நினைப்பதை நினச்சி வருத்தப்படுறதை விட்டுட்டு, நமக்கு சாதகமாக நடக்கலையே நினச்சி கவலைப்படுறதை விட்டுட்டு பொறுமையாக இருந்தீனா, சகிப்புத்தன்மையோடு இருந்தீனா அனைத்தும் சரியாகுவதை உன்னால் உணர முடியும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க அவங்க தேவைக்காக மட்டும்தான் உன்னை தேடி வருபவர்களாக இருக்கலாம். ஆனால் நீ ஏன் அதுக்காக வருத்தப்படணும்? உனக்கு சில பேர்கிட்ட சில நேரத்தில் எப்படி பேசணும்னு இன்னும் தெரியலை. அதே நேரத்தில் சில பேர் நீ பேசுகிறத எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றது கூட உனக்கு புரிய வரலை. நீ யதார்த்தமாக அன்புள்ள பிள்ளையாக இருப்பதனால எல்லாருமே உன்னை போல நல்ல மனசோடையும் நல்ல குணத்தோடையும் நீ சொல்கிறத அப்படியே புரிஞ்சுக்குவாங்கன்னு நீ நினைக்கிற. ஆனால் உலகம் அப்படி கிடையாது என் செல்லமே. நீ நல்லதுக்காகவே சொன்னாலும் அதையும் ஏதோ கெட்டதாக நினைக்கக்கூடியவர்களும் பிரச்சனையாக மாற்றக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நீ நல்லதுக்காக தான் சொல்கிறன்னு தெரிஞ்சாலும் அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பேசு. யார்கிட்ட எப்படி பேசணும், யாரிடம் எப்படி பழகணுன்றதை நீ கற்றுக்காத வரைக்கும் உன்னை தவிர வேறு எந்த எதிரியுமே உனக்கு தேவையில்லை. நீயே உனக்கு எதிரியாக இருப்ப. அதனால தான் முதல்ல அடுத்தவங்க கிட்ட பேசுகிற வித்தையையும் பழகிற வித்தையையும் கற்றுக்கோன்னு சொல்கிறேன். ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக இருந்தீனா எல்லாரும் உன்னை வெறுத்து விடுவார்கள். நடிக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நீயும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என கற்றுக்கொள்ளேன் செல்லமே. அக்கறை இல்லாத மனிதர்களிடம் போய், உன்னை பற்றி கவலையே படாத மனிதர்களிடம் போய் உன் பிரச்சனை என்ன, உன் கஷ்டம் என்னன்னு சொன்னீன்னா அவங்க அதை ஒருபோதும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நீ சொல்லுகிற உன்னுடைய கவலைகளையும் பிரச்சனைகளையும் கூட அவர்கள் வதந்திகளாக மாற்றி அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. எப்போதும் உன்னுடைய எந்த கவலைகளையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே என் செல்லமே. நீ பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் ஒரு விதையை போலதான். நீ போடுற விதையைத்தானே உன்னால் அறுவடை செய்ய முடியும். அதே போல் நீ பேசுகிற பேச்சு ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் திரும்ப உனக்கே வந்து சேரும். அதனால தான் பேசுகிற வார்த்தையை பொறுமையாக கவனமாக பார்த்து பேசுன்னு சொல்கிறேன். இந்த உலகத்தில் பல பேர் உண்மையாக இருப்பது போல நடிக்கிறார்கள் என்றால் நீயும் அதை நம்புவதைப் போல நடித்து விடு என் செல்லமே. அவங்க கெட்டவங்கன்னு உனக்கு தெரியும். ஆனால் உன்கிட்ட பேசும்போது ரொம்ப பால் போல பழம் போல இனிமையாக பழகக்கூடியவர்களாக சந்தோஷமாக சுகமாக நல்லதையே சொல்லக்கூடியவர்களோடு பேசுவாங்க. ஆனால் அப்படி இனிமையாக பேசுபவர்களையும் சிரித்து பழகிறவங்களையும் முழுவதுமாக நம்பி விடாதே. ஆனால் அவங்கள நம்புறதை போல நடித்து விடு என் செல்லமே. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.